Hola gente, mueve tu cuerpo, haz el soltar acá alrededor. Será un tres, rompe la pio, tostada en Bagaloledo. சாக்லேட் என்னன்னா அதுதான் இது எடுத்துருக்கேன் 10 இது ரெண்டுத்துல எது நிறைய இது தருமோ எனர்ஜி தருமோ அது எடுத்துக்க. ஆமாம், எனக்கு தான் லோகேஷ் மேலே மட்டும்தான் டவுட்டாக இருந்துகிட்டே இருக்குது. வெளியே சரியில்லை டவுட். சொல்லிட்டான் நீங்க எங்க பார்த்தாலும் சரி நாங்க 2 பேரும் மேல போயிடும். என்னடா ஓகே ஓகே. இப்போ நான் அதுப்பா நான் வந்து ஸ்லோவாக தான்ப்பா நடப்பேன், வேகமாக தான் நடக்க மாட்டேன்ப்பா. நான் அந்த வாயில டியூப் வச்சு எடுக்கவே மாட்டேன்ப்பா. இங்கே தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த பழைய காலத்துல பாக்கெட் சார அது பேர் இருக்கா இது 12:15 கரெக்டாக டைம். இப்போ ஒரு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக 12:15 அவர் ரப்பருக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏன் ஆஞ்சநேயர் வச்சிருக்காங்க தெரியுமா தினேஷ் உனக்கு? ஏன் ஆஞ்சநேயர் வச்சிருக்காங்கன்னா, இந்த மலை வந்து பார்த்தோன்னு வச்சுக்கேன் சஞ்சீவி மலை இருக்குல்ல, ஸோ அதில் செதறி விழுந்த ஒரு பாட்டு தான் வந்து இந்த மலையாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்ட்ரி அதை படித்தேன் நான். ஏதோ நிழலா ஓகே ஆரம்பிச்சுட்டான். அதோ தூரத்தில் தெரியுது பாருங்க லைட்டு, அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். அங்க எங்கேயோ ஒரு லைட் எரியுது வர சொல்லும். இதுவாடான்னு நானும் 10 வாட்டி வந்து போய் எங்க கேட்டேன். இவன்ல எழுந்து சாமி கும்பிட்றான், எழுந்து கும்பிட்றான்றான் திவாகர். அதான் மலைக்கு லைட்டு கும்பிட்றா டக்குன்னு சிவன் தெரிறாரு. நல்லவங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுறாருப்பா சிவன். எனக்கு தெரிஞ்சு வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. தெரியுது. இந்த கோயிலுக்கு வரணும்னு அவர் விருப்பம் பட்டாதான் வர முடியுமா? ஆமா புரியா? ஆமாண்ணா, எல்லா கோயிலும் விட்டா எல்லா கோயிலும் சொல்றீங்க போல. திருப்பதி அதே மாதிரி தான்டா. அதே ஒரு பெருமாள் நினைச்சாதான் வர முடியும்ன்றாங்க. நான் இது நிறைய வாட்டி பிளான் பண்ணியிருக்கேனா, ஆனா நான் வந்ததே இல்லை. இப்பதான் வரேன். அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நான் 3வது தடவை பார்த்தேன். உங்களுக்கு நைட்ல என்ன தெரியுமா பெரிய பிளஸ்? குரங்கு தொல்லை இருக்காது. குரங்கு மேக்ஸிமம் என்ன தெரியுங்களா, குரங்கு தொல்லை சுத்தமா இருக்காது. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேலையை. பேக போடுவாங்க, அவங்க டியூட்டி இடத்துல போய் நின்றுவாங்க. ஆமா, லைனா அப்படியே பயங்கரமான வழிப்பறி பண்ணுவாங்க. சரியான வழிப்பறியா இருக்கும். பின்னாடி பார்த்து பள்ளத்துல திடீர்னு நீ வழிப்பறி வந்து எங்கேயாவது ஆயிட போற. நீ இங்கதான் கேமரா போனா கேமராமேன் வண்டியில இருக்குதுன்னா வண்டியில இருக்கு. அவ்வளோ பயங்க தானே அவனுக்கு. பேக்ல இருக்க ஒரு செக் பண்ணிட்டா உன்னை நம்பத்துக்கு பயமா இருக்கே நீங்க. கன்ஃபார்மா எவரானோ பாதை முடிஞ்சிச்சு. உண்மையிலேயே என்னடா இருக்கு டேய்? இருக்குடா. நீ நம்பவே மாட்டான். இல்லடா நான் என்ன சொல்றேன், அத்த வாட்டில இருந்து பாரு. டேய் நான் அங்க எத்த மாரி ஞாபகம்டா எனக்கு. பேக்ல இருந்து திரும்பி எடுத்துட்டு என்கிட்டயே குத்துட்டு நீ. அதான் எனக்கு ஞாபகம் இல்லை. அதனால தான் கேட்டேன். சாப்பிட்ற டீ குடிச்சோம் அங்கே வச்சிட்டோமா நான்ட்டு கேட்டேன். புரியுதா இல்லையா உனக்கு? நான் அங்கே எத்த மாரி ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கேன கையில் கொடுத்துட்டு போய் இல்லைடா. ஏய் நான் முன்ன இருந்தேன். அதே பாருங்க ஒருத்தர் வாயில போட்டுக்கிறாங்களே. வா இப்பதான் ஒரு பாம்பு ஓடிச்சு பார்த்தல. இல்ல அந்த பாம்பு என்ன வீடியோ வேணாடுங்கள, டிவில லைவ்ல கூட போடுங்க, என்னால முடியல. லோகேஷ் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு. அப்படியே சொல்லியே கூட்டம் போயிடுறாங்க பாம்பு. இதுக்கப்புறம் பாருதான் இல்ல திவாகர் தலைவர் என்ன சொன்னாப்ல? ஃபிளாஷ்பேக். சொல்லிட்டான் நீங்க எங்க பார்த்தாலும் சரி நாங்க 2 பேரும் மேல போயிடும். என்னடா ஓகே ஓகே. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா படிக்கட் பாதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. 1000 அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு 1263
போலாம் லோகேஷ் நீ தான் முன்னாடி போகணும். தினேஷ் போ முன்னாடி. கைடு ஒருத்தர் டூரிஸ்ட் கைடு. அப்படியே பின்னாடி எஸ்ஆர் பண்ணுறியா? பின்னாடி நான் வருவேன் போ. பின்னாடி ஒரு கேங் வருது. ஒன்று வேணா பண்ணுறது, கீழே போய் தண்ணி மட்டும் வாங்கி வச்சுருங்க. கண்டிப்பா போயிட்டு எடுத்து வந்துடுங்க. அது முடியாது. போயிட்டு வந்தோன்னா அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் கூட இந்த பக்கம் வராது. என்னால் முடியல, அவனே ரிட்டர்ன் போயிடுவான். அது பாருங்க லைட் தெரியுதா? தினேஷே பாபு ஃபோன் அடிச்சு அவன் மாமா ஹெலிகாப்டர் எடுத்து சிவன் யார் கேட்டு போனாருன்னு தெரியல. சரி இவ்வளோ பேர் போனாங்கல்ல, எத்தனை கீழே வைப்ப கஷ்டப்பட்டு ஏறணுமே மேலே, எத்தனை கீழே வச்சுருக்கலாமா? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. சொல்றீங்க கரெக்டா இல்லையா? இவ்வளோ பேர் போறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணுமே, எத்தனை கீழே வச்சா மக்கள் கீழே பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. வேண்டுதல் வேணும்ல, கஷ்டப்பட்டு வேண்டுதல். ஏய் நம்ம போய் தீங்கணும் இல்லாமா? கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டேன். யாரு இவன் யாரு? பாகுபலி பாட்டு போடுவோம். சரியில்ல அவங்களே வந்துட்டாங்க. லைட்டு அவங்களே வந்துட்டாங்களா? நீ வந்தா ரெண்டா நம்ம போறதுக்கு உம்பாடி தான் அடிக்கடி சீசாய் உட்காந்துக்கிறேங்க. ப்ரோ தமிழா? ஆமா ப்ரோ. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஒரு பாடி தீன் பண்ணோம். உருட்டி விடுங்க ப்ரோ. நீ எக்ஸசைஸ் பண்ணதுக்கு மேல போறீங்களா? சும்மா டெய்லிமா ப்ரோ? அவர் அடிங்க கொஞ்சம். டெய்லிமா? இல்லை ப்ரோ, நாங்கள் இதோட ஒரு 8வது 10வது வாட்டி வரும். இன்னைக்கே இன்னைக்கு வாடாய் கேட்டுக்கோ. அத்லெட்ஸா? மோட்டிவேஷன். அத்லெட்ஸா? இல்லை ப்ரோ, மலையேற பிடிக்கும் அவ்வளோதான். மோட்டிவேஷன். கிரேட். மலையேற பிடிக்கும். கேட்டியாங்க ப்ரோ? உங்களுக்கு ஏஜ் என்ன ப்ரோ? எனக்கா ப்ரோ 20 ப்ரோ. 20யா? வெக்கமா இல்லடா, 2 வயசுலடா பெரிய பையன் நீ. ஏய் அவர் 20 வயசுல நான் கூட ஏறுண்டா. உங்க வயசுலயும் ஒருத்தர் இருக்காரு, அவரு உங்களுக்கு 22 நாள் இல்ல, அவனுக்கு 24. இப்ப பாரு ஆண்டி எஸ், அந்த பாட்டு பொண்ணு உன்னால் அந்த உன்னால ஊன்றதுல அவன் நின்றுவான். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்து கடபார பாதை வந்தாச்சு. இப்போ மணி 3 மணி ஆகுது. 3 மணிக்கு கடபார பாதை ஏற ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழே 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது 3 ஹவர்ஸில் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஆளையும் ஒரு வழியாக கூட்டின்னு வந்துட்டோம். தினேஷே வா வா. அவர் லோகேஷ்க்கு பாதுகாப்பாக வராரு. ஆக்சுவலாக ஜி தப்பான ரூட் போயிட்டீங்க. ஜி தப்பான ரூட் போயிட்டீங்க. லெஃப்டில் வரணும் ஜி. ஓகே ஓகே, பார்த்து அதான் நினச்சேன். நாடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இந்த பக்கமாக இருக்குது பாருங்க. பார்த்து இப்படியா வாங்க. ஏய் மேல இருக்கு, இதே மாதிரி தானே இருக்கும். எவ்வளோ நெட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 டிகிரி இருக்கும். ரொம்ப நெட்டான படிகள். ஓகே, இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கும், கைப்பிடிக்க கஷ்டமாக இருக்கும், பார்த்து வாங்க. கரெக்டா? ஆமாம் ஜி, அடி மேலே போங்க, முன்னாடி போங்க. பாஸ்ட் அடிக்கணுமே. வாங்கடா, போய் கொஞ்சம் தூரம் தான். ரிட்டர்ன் போகிறதுக்கு கும்பலாக எடுத்துக்கிட்டிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கடபார பாதையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து மறுபடியும் சின்னதாக கொஞ்சம் படிக்கட்டு வரும். ஸோ அந்த படிக்கட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி பார்த்துடலாம். அவ்வளோ பெருசு மேலே கட்டிக்கிறாங்களாடா?
சரி இவ்வளோ பைசா கட்டிக்கிறாங்களே தண்ணி வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்கல்ல. பண்ணலாம், கவர்மெண்ட் எடுத்து நிறைய பேர் வராங்க. ஆனால் கவர்மெண்ட் எடுத்தாங்களா நைட்டில் விட மாட்டாங்க. ஆமாம், நைட்டில் நாட்டை விட சொல்லுவாங்க. என்ன பண்ணுவேன்? ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பிரிஞ்சிட்டோம். எல்லோரும் முன்னாடி பின்னாடி சொல்லி போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரி டயர்ட் இருக்குது. ஸோ நான் தான் லாஸ்ட்டாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப முடியல, டயர்டாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ரீச் ஆயாச்சு. பட் ஆனால் வந்து இப்போ டைம் வந்து மணி 4 5 மணிக்கு தான் வந்து நட திறப்பாங்களாம். ஸோ ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கி எழுந்துட்டு சாமி பார்த்துட்டு ஒரு 7 o'clock மேலே கீழே இறங்கினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ சாமி பார்க்க போகலாம் நம்ம. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். செகண்ட் டைம் எனக்கு இது. பசங்க எல்லாம் ஃபஸ்ட் டைமு எப்படி இருக்க போது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இதுவை பார்த்துட்டே இந்த சன்ரைஸ், அதாவது சன்ரைஸை பார்த்துட்டே வந்து பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. நம்ம போய் பார்க்கலாம். இப்போ கேட் சாத்திட்டு வாங்க. கேட் சாத்தாங்க வந்தீங்கன்னா குரங்குள்ளே வந்துடும். ஒரு இதான் வந்து 18 சித்தர்களோட ஃபோட்டோஸு. இங்கே வந்து 18 சித்தர்கள் வந்து இங்கே தான் வந்து தவம் இருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து போட்டிருப்பாங்க எத்தனை பேர் யார் யார் என்னென்ன சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவம் இருந்தாங்க. என்ன பண்ணுறது? சார்ஜ் கேட்டு அது பரவாயில்ல. ஸோ கேட்டால் அவங்க பாருங்கள், இதுதான் வந்து அவங்க 18 சித்தர்கள். அது முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பாருங்கள் போர்டில், இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சித்தர் எத்தனை யுகம் எத்தனை வருஷம் வந்து தவம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவுமே போட்டிருப்பாங்க. ஒரு சித்தரும் பாருங்கள் 5 யுகம் 7 நாட்கள், 4 யுகம் 48 நாட்கள், 4000 வருடம் 48 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை ஒரு வருஷமும். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த பாம்பாட்டி சித்தர் வந்து குரு அவரு இங்கே வந்து தவறு இருந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 123 வருஷம் 14 நாட்கள் கிட்டத்தட்ட அவ்வளோ வருஷம் வந்து தவறு இருந்திருக்காங்க இங்கே வந்து எல்லாருமே. 100 வருஷமே இருக்குது. 60 வயசு போகும்போது சித்தர்கள்லாம் இருப்பாங்க. நான் சொன்னதே கம்மி, 6 வருஷம் சொன்னாங்க. 5 யுகம்லாம் இருக்காங்க பாரு. 7 யுகம் ஏங்க அவருக்கு வெயிட் பண்ணேன். உள்ளே வந்து நம்மளே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளே நம்ம பூஜை பண்ணிக்கலாம். சாமிக்கு வந்து இல்லை வேறு ஒரு குரூப் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பூஜை சாமான்லாம் எதுவுமே வாங்கிட்டு வரல, ஜெஸ்ட் சாமி தான் கும்பிட்டுருவோம். சாமி கும்பிட்டு பார்க்கலாம்.